யார் பேண்ட் தெரியல, நானே தோச்சு போட்டேன். பரவாயில்ல. ஏன்பா பிகேஎம் காலேஜ்ல படிக்கிற தினேஷ் யாரு? ஏன் ரூம்மேட் தான். இதோ இவன் தான். என்ன விஷயம்? என்னடா வக்கீல கூட்டி வந்திருக்கீங்க? நான் வக்கீல் வெக்கி பேசுறேன். என்கிட்ட கிளையண்ட் போட்டு அடிக்கிறேன். கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான். கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம பின்ன என்ன உங்களுக்கா கொடுப்பா? ஏய் என்னடா பேசுற? என்னடா வக்கீல்? நான் வக்கீல் வெக்கி பேசுறேன். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம நேரா மகளிர் காவல் நிலையத்தை தேடி வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டு திமிசி கட்டன்னு பாடிட்டு இருப்பானே. வக்கீல பேசு. நீ போலீஸா பேசு. ஏண்டா பொண்ணுகிட்ட லெட்டர் கொடுத்தியா? ஒரு பொண்ணுக்கு இல்லனே, அது மாதிரி 10 பொண்ணுக்கு கொடுத்திருக்கேன். 10 பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்தியா? எங்கடா அந்த வக்கீல்? வந்துட்டேன். நான் வக்கீல் வெக்கி பேசுறேன். என் கிளையண்ட் மேல இருந்து கை எடுங்கோ. அண்ணே, அந்த பொண்ணுக்கு கொடுத்த லெட்டரை இவங்க வாங்கி படிச்சு பார்க்க சொல்லுங்கண்ணே. அதில் ஏதோ ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அவங்க நான் அடிச்சே கொல்லட்டும். என் சாவுக்கு நான் தான் காரணம். நானே எழுதி கொடுத்துட்றேண்ணே. யார் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஏமான்னு ஒரு பொண்ணுண்ணே. எங்க இருப்பா? காலேஜில் தான். ஏய், நான் போய் அந்த பொண்ணை இழுத்துட்டு வர்ற வரைக்கும் யாராவது அவன் மேல கைய வச்சிங்க, வெட்டி சாச்சிருவேன். உயிருக்கு பயந்தவனுக்கு தான் சட்டம் கிட்டலாம், இந்த சிவகாசிக்கு இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. என்னுடைய வாத திறமையை காட்டுறதுக்கு வசதியா இந்த கேஸானு கோர்ட்டுக்கு போவோம்னா? கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு தான் உன்ன மாதிரி வக்கீல் ஐட்னு வந்திருக்கோம். ஒருவேளை இந்த வெங்கியை மீறி விதி கேஸ கோர்ட்டு கொண்டு போயிடுத்துனா நாங்களாம் போவோம், ஆனா நீ வர மாட்ட. ஏ, நாங்க கோர்ட்டுக்கு போறதே உன்னை போட்டு தள்ளதுக்காக தானே. படி. லெட்டரை படிக்காமலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறியா? இப்ப படி. அன்புள்ள ஹேமாவுக்கு தினேஷ் எழுதி கொள்வது. இதுவரைக்கும் எங்க அம்மா தான் என்ன படிக்க வச்சாங்க. மாசம் மாசம் கூலி வேலை பார்த்து சம்பாதிச்ச பணத்தை எனக்கு அனுப்பி வச்சாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. எனக்காக இல்லைனாலும் எங்க அம்மாவோட ஆத்மாவுக்காக நான் படிச்சு டிகிரி முடிக்கணும். இப்போ எக்ஸாம் ஃபீஸ் 5000 கட்டணும். எனக்கு பண வசதி இல்லை. உங்களை மாதிரி வசதி ஆனவங்க கிட்ட உதவி கேட்டிருக்கேன். நீங்களும் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா உங்க உருவத்துல எங்க அம்மாவை பார்ப்பேன். உன் அம்மாவை நினைச்சு லெட்டர் எழுதியிருக்கான். அவனை போய் பாத்தீங்களா? தப்பு யார் மேல பாத்தீங்களா? ஒரு ஆம்பளை தப்பு பண்ணிட்டான்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு. உடனே அவனை தூக்கி உள்ள வச்சு ஜட்டியோட அடிச்சு பின்னிடுறது. இப்போ தப்பு பண்ணது இந்த பொண்ணு. நான் உடனே ஆம்பளை போலீஸ் ஸ்டேஷன் போய் இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க அவனை அடிச்சு பின்ன மாதிரியே ஆம்பளை போலீஸ் இவ்வளவு அடிச்சு பின்னட்டுமா? இல்ல, நான் தெரியாம கேட்கறேன். மானான்றது நான் பொம்பளைங்களுக்கு மட்டும்தானா? ஆம்பளைங்களுக்குலாம் கிடையாதா? 1000 தான் இருந்தாலும் அவன் ஆம்பளை. போலீஸாவே இருந்தாலும் நீங்க பொம்பளை. முதல்ல பொம்பளையா நடந்துக்காங்க, அப்புறம் போலீஸா நடந்துக்கலாம். என்ன செயின் ஆத்துட்ட? உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா தாலியை கூட அறுத்துருப்பேங்க. வா, இதை வச்சு உன் ஃபீஸை கட்டு. இல்லைண்ணே, வேணாண்ணே. பொடி. டேய், இவனை அடகு கடை கூட்டு போ. நீ என்ன வண்டியில ஏற? இறங்கு. காலேஜ்ல போந்து கூட்டி வர தெரிஞ்சதுல யாரை கொண்டு விடுறது? நேர வண்டி காலேஜ் என்ன சார் இவங்க கூட வரா? நீங்க இவங்க கூட வர்றதா பாத்திருக்கீங்க, நான் இவங்க கூட போறதையே பாத்திருக்கேன். சார் இது உங்களுக்கு பெருமைப்படுதல? இது நம்ம காலேஜுக்கு அவமானம் சார். அவ யாரு? ஒரு விஐபியோட பொண்ணு. ஆனா யார் கூட சுத்துறா? ஒரு தெரு பொறுக்கியோட சுத்துறா. சார் உங்களுக்கு வேணா அவன் தெரு பொறுக்கியா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணுக்கு அவன் லவ்வர் சார். லவ்வரா? ஆமா சார்.
இதே ஹேமா முன்னாடிலாம் காலேஜுக்கு எப்படி வரும்? சும்மா அப்படியே டி-ஷர்ட்டும் பேண்ட்டுமா கலக்கலா வரும். இப்போ எப்படி வருது? வெறும் பாவாடை தாவணியா வருது சார். இந்த மாற்றத்துக்கு காரணமே அவன்தான் சார். லவ் சார், லவ். லவ் உடையன சார், உலகத்தையே மாத்தும். ஆஹா. முதல்ல உங்க ரெண்டு பேரும் காலேஜ் விட்டு மாறணும். கெட் லாஸ்ட். அந்த சிவகாசி பையன் மேல உங்க பொண்ணுக்கு இப்போதான் லவ் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்க இமீடியட்டா கட் பண்ணா உங்க அந்தஸ்துக்கு நல்லது. சரி நான் என் பொண்ணை கண்டிச்சு வைக்கிறேன். ஐயோ அது ரொம்ப ராங் ஆயிடும் சார். ஆமா, ஒரு வயசுக்கு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றதுங்கிறது சார்ஜ் ஏத்துற செல்போன்ல சிம் கார்டு போடுற மாதிரி உடனே ஆக்டிவேட் ஆயிடும். அப்புறம் இன்கமிங் அவுட் கோயிங் ஃப்ரீ ஆயிடும். அப்போ அந்த சிவகாசி கூப்பிட்டு கண்டிச்சிடுற. ஐயோ அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும் சார். யோ என்னையா பொண்ணை கண்டிச்சா ராங் ஆயிடுங்க, அவனை கண்டிச்சா ஸ்ட்ராங் ஆயிடுங்க. சார் இப்போ ரோட்ல குப்பை கிடக்குது, அது நாமளும் அள்ளி கொட்டுறோம் இல்லையே. கார்பரேட்காரன் ஃபோன் பண்ண அள்ளிட்டு போறதில்ல. அதே மாதிரி நீங்க போலீஸ்க்கு ஒரு ஃபோன் போடுங்க, அவங்க தட்டல தானா அடங்கிடுவான். எங்கடா சிவகாசி? அவர் டாப்ல இருக்கார். என்னடா டபுள் மீனிங்கா பேசுறியா? அதெல்லாம் இல்ல சார். ஐயோ சார், உண்மையிலேயே என்ன டாப்ல சார் இருக்காரு. உங்க பாருங்க சார். ஏய் சிவகாசி, நாகட ஓனர் ரத்னவேலு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. எது? ஏன் மேல கம்ப்ளைண்டா? டேய் அவர் பொண்ணு பின்னாடி நீ சுத்திட்டு இருந்தீனா கம்ப்ளைண்ட் கொடுக்காம ரூம் போட்டு கொடுப்பாங்களா? டேய் நீ லவ் பண்ண நினைச்சு நான் காய்கறி கடையில எத்தனை பொண்ணு காய்கறி வித்துட்டு இருக்கா? அதுல எவ்வளவு ஒருத்திய லவ் பண்ணு? இல்ல பூக்கடையில எவ்வளவு பூ கட்டிட்டு இருப்பால அவ்வளவு லவ் பண்ணு? ஏன்டா உன் ரேஞ்சுக்கெல்லாம் நகைக்கடை ஓனர் பொண்ணு கேக்குதோ? டேய் உன்னோட காஸ்ட்லி லவ் அடியோட மறந்துரு, இல்ல அடிபட்டு மறந்துரு. ஏய் வெங்கி, என்ன அபி? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை லவ் பண்றது தப்புன்னு உங்க சட்டம் சொல்லுதா? நோ நெவர். ஒரு ஆம்பளைய லவ் பண்றதோ பொம்பளைய லவ் பண்றதோ கூட தப்பு இல்லைன்னு அயல் நாட்டுல கிளப்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுல ஒரு ஆம்பளை பொம்பளைய லவ் பண்றதோ ஆம்பளைய லவ் பண்றதோ தப்புன்னு சட்டம் இந்த வக்கீல் வெங்கி மீறி சொல்லிடுமா என்ன? இந்த அகாடமிக் இயர் 1984-85 when school reopened. ஓகே, இந்த சிவகாசி அந்த ரத்னவேல் பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சான். இதுக்கு என்ன கேஸோ நீ ஃபைல் பண்ணி கேட்றா பைக் சாவிய. யார் பண்ணி? ரத்னவேலங்க கல்யாணத்துக்கு போயிருக்காரு. எந்த மண்டபம்? கற்பகம்பால் மண்டபம். ஒரே ஒரு நிமிஷம் மைக் கொடுங்களேன். இதாங்கண்ணா பாடுங்கண்ணா. எப்ப யார் பாங்க? ரத்னவேலு. ரத்னவேலு போலீஸ் கம்ப்ளைண்ட் குத்தியா நீ? அது கம்ப்ளைண்ட் இல்ல, உன் பொண்ணுக்கு எனக்காக நீ கொடுத்த லவ் லெட்டர். நேத்து வரைக்கும் பொண்ணோட கோத்திரம் சூத்திரத்தை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. ஆனா நீ கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நொடி உன் பொண்ணு இந்த சிவகாசி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்க லவ் எங்க லவ் இல்ல, உங்க அக்கா மக்கா லவ். ஹார்ட் டு ஹார்ட், உசுருக்கு உசுரு. ஐயாக்கு அப்படி ஒரு லவ். செல்லோ ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. எங்க மாமா பார்த்து அதே மாதிரி ஒரு வாட்டி சொல்லு. சொல்லுமா, சொல்லுடே. சேம் டியூ. என்னது இது சேம் டியூ பிளஸ் டியூன்ட்டு? ஐ லவ் யூ பச்சைக்குன்னு அழுத்தமா சொல்லு. சொல்லு 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 சொல்றே. ஐ லவ் யூ. இதவா கேட்டியா? அவளும் ஐ லவ் யூ, நானும் ஐ லவ் யூ, ரெண்டு பேரும் ஐ லவ் யூ. நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணத்தை பண்ணி புள்ள குட்டியா பெத்து போடுறோம். பேரம் பேத்திய கொஞ்சம் இருக்காகவாது உசுரோடு இரு. என்ன மாம் சொட்டா? செல்லத்தை பாத்துக்க ஸ்வீட்டி. என்ன
என்னப்பா சிவகாசி ஃபயரை ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிற பாத்துப்பா மூஞ்சில அடிச்சிட போற. இந்த சிவகாசிக்கு ஃபயர்லாம் ஸ்ப்ரே மாதிரிடா. யாரா இந்த சிவகாசியை சுண்டி கூப்பிடுறது? யாருடா இல்ல யாருடி? என்னடா கண்ணு, நான் ஐ லவ் யூ சொன்ன உடனே வீட்டுல இருக்க முடியலையோ, என்ன தேடி வந்துட்ட? அண்ணே உங்க ரேஞ்சு கையில வீசினா உலகலையே தேடி ஓடி வரும். இது உள்ளூர் அழகி தேடி வராத பின்ன. உன் கூட பைக்ல வந்தது நான், என் செயின் அத்துது நீ. நம்ம 2 பேரும் என்ன சப்பா கிட்ட போட்டு கொடுத்தது அந்த ப்ரொஃபசர். நீ ஐ லவ் யூ சொல்றதா இருந்தா என்கிட்ட இல்ல சொல்லணும். எதுக்கு தங்கச்சி கிட்ட போய் சொன்ன? தங்கச்சி கிட்டயா? ஆமா, அவ என்ன உன்ன மாதிரி லோக்கல் பார்ட்டி நினைச்சியா? அவ ஃபாரின்ல படிச்சவ. அவ கல்ச்சர் வேற, கலாச்சாரம் வேற. பப்ளிக்ல இன்டீசென்ட்டா ஐ லவ் யூ கத்தி இருக்க. உன்ன மாதிரி லோ கிளாஸ் பார்ட்டில ஐ லவ் யூ சொன்னது தாங்க மாட்டாம அவ பாய்சன் சாப்பிட்டா. இப்ப அவ ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஹாஸ்பிடல்லையா? ஹலோ அம்மா ஹேமா, எங்க இருக்க? அப்பா, தங்கச்சிக்கு எப்படி இருக்கு? தங்கச்சியா? என்ன வளர்ற? எது? டாக்டர் கையை வச்சிட்டாரா? என்னம்மா வளர்ற? பொழைக்கிறது கஷ்டமா? அப்பா, அவ சாவுக்கு இவங்க தான் காரணம்னு மரண வாக்குமூலம் எழுதி வாங்கியாச்சுல. அது போதும்பா. தப்பார், என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, ஒன்ன மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிற அல்லக்கை, நல்லக்கை, நொல்லக்கை எல்லா கையிலயும் வெள்ளங்க மாட்டி கோட்ல நிறுத்தி தூக்குல தொங்க விட்டு நாக்க வெளியே தள்ள வைக்கல, நான் என் தங்கச்சி காக்கா. ஏன்பா சிவகாசி, அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் அக்கு வேற ஆணி வேற வித்தியாசம் கண்டுபிடிப்பேன்னு லுக்கே தனின்னு லுக்கு மக்காயிச்சப்பா. டேய், அவ எப்ப சாவாளோ, எப்ப போலீஸ் வருமோ? போலீஸா? வேற கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இது பொம்பளை கேஸ், ஸ்ட்ரைட்டா லேடி போலீஸ் வந்துருவாங்க. லேடி போலீஸா? கண்டிப்பா அவங்க தான் வரணுமா? இது வெறும் பொம்பளை கேஸ் மாத்திரம் இல்ல, கொலை கேஸ். சட்டப்படி அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வரணும். டேய் சிவகாசி, ஒரு 5 நிமிஷம் பர்மிஷன் குடுறா. எதுக்குடா? வீட்டுக்கு போய் ஜட்டி போட்டு வந்துடுறேன்ப்பா. அண்ணே அது ஜட்டி இல்லனே, ஷார்ட்ஸ். வாய முறா, உனக்கு வேணா அது ஷார்ட்ஸா இருக்கலாம், சிவகாசிக்கு அது ஜட்டி. சரிதானே சிவகாசி? ரொம்ப முக்கியம், இந்த டயலாக் தான் கொலை கேஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஏன்பா, ஏற்கனவே உனக்கும் பொம்பளை போலீஸ்க்கும் பகை. இந்த நேரத்துல நீ மாட்டின உன்னை நுங்கு எடுத்துருவாங்க. உன்னை நுங்கு எடுத்தா பரவாயில்ல, பங்குக்கு எங்க நுங்கையும் எடுப்பாங்கப்பா. இதுல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? இருக்கு. என்ன? உடனே போய் முன்ஜாமீன் வாங்கணும். எங்கடா அந்த வக்கீல் வெங்கி? அவன் கடக்குறான் சொங்கி. அந்த சொங்கியை வச்சு தாண்ட ஒரு நல்ல வக்கீல பிடிக்கணும். என்னது அர்ஜென்ட்டா முன்ஜாமீன் வேணுமா? எதுக்குன்னு விவரமா சொல்லுங்க. இவன் ஒரு பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டான், அது தாங்காம அந்த பொண்ணு பாய்சன். யோ, என்னைய அது புது கேஸா இருக்கு? லவ் சொன்னதுக்கு ஒரு பொண்ணு விஷம் குடிக்கும்? சாதாரணமா சொல்லியிருந்தா பரவாயில்ல, லவ் அண்ணே சொன்ன விதமே வேற. இப்படி மொட்டையா சொன்ன எப்படி? அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு பேரு எல்லாம் விவரமா சொல்லுங்க. இது நம்ம ஹேமா ஜுவல்லரி ஓனர் ரத்னவேலு இருக்காரோ இல்லையோ, ஓ, அவருடைய இளைய பொண்ணு, அதாவது 2வது பொண்ணு கிட்ட தான் அம்பி தன்னோட காதலை சொல்லியிருக்கான். அந்த மண்டை அவசரப்பட்டு கப்புன்னு விஷத்தை எடுத்து குடிச்சுட்டு ஆஸ்பத்திரியில் அப்போ போய் எடுத்துட்டு இருக்கு. அவரோட மூத்த பொண்ணு, அதான் பெரிய பொண்ணு, அவ வந்து போலீஸ் அது இதுன்னு மிரட்டிட்டு போயிருக்கா. எந்த நேரத்திலையும் போலீஸ் வந்து தன்னை பிடிச்சுன்னு போய் உள்ள போட்டுடலாம் அப்படின்னு அம்பி நடிக்க போயிருக்கான். நீ என்ன பண்ணு, அம்பிக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்து. அப்போ எங்களுக்கு? சரிப்பா, போனா பொறுத்து அவளுக்கும் வாங்கி கொடுத்துறேன். சார் அவருக்கும் ஒரு முன்ஜாமீன் எடுத்து வைங்க சார். இவர் ஆபீசர் நம்ம கடை பிளாட்பாரத்துல தான் இருக்கு. இவர் பிளாட்பாரம் வக்கீல் தானே? ஹலோ, உக்காரு. நீங்க சொன்னீங்களே நகைக்கடைக்காரர் ரத்னவேலு, அவருக்கு 2 பொண்ணு இல்ல, ஒரே பொண்ணு தான். யோ, சிவகாசிக்கு காது குத்த பாக்குறியா? நீ எது சொன்னாலும் அவன் நம்பிடுவானா? சிவகாசி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல, அவர் ரொம்ப விவரமான ஆளு இல்ல சிவகாசி. இத பாருங்க, நான் அவருடைய குடும்ப வக்கீல். அவன் என்ன அநாத வக்கீல் பாத்துக்காட்டே நீ? என்னைய கேனத்தனமா விடுப்பா, சொட்டைய விடுப்பா. நகைக்கடைக்காரர் ரத்னவேலு இருக்காருல்ல? இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல? இருக்கு. அதுக்கு என்னப்பா? 10 வருஷமா நான் தான் அவருக்கு குடும்ப வக்கீல்.
அப்படி விவரமா சொல்லுங்க, அப்போதானே எங்க சிவகாசிக்கு புரியும். இல்ல சிவகாசி, உங்க ரேஞ்ச் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு வேற மாதிரி தான் பேசி புரிய வைக்கணும். இது ஸ்பீக்கர் போனு. இதுல நான் பேசினாலும் கேட்கும், அந்த பக்கம் பேசுறவங்களோட குரலும் கேட்கும். இப்ப கேளுங்க. ஹலோ, ஏமா பேசுற? தாண்டாமா லாயர் லியோ பேசுறேன். அங்கிள் சொல்லுங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்மா. ஆமா, நீ எங்க இருக்க? நான் டி நகர் ஜிம்ல இருக்கேன். என்ன அங்கிள் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு ராமநாதன் தெருல 4 தடியனுங்களை கலாய்ச்சிட்டு இருந்தியே, அது என்ன மேட்ரு? அதையே கேக்குறீங்க. அந்த ஏரியாவுல சிவகாசின்னு ஒருத்தர் இருக்கான். ஒன்னா நம்பர் மாங்கா மடையன். மாங்கா மடையனா? அவன் பார்க்கத்தான் அமைதியா இருப்பான். பேச ஆரம்பிச்சானா அராத்துனா அராத்து, அப்படி ஒரு அராத்து. மண்டன மண்ட, அப்படி ஒரு மண்ட. மவள என்கிட்ட ஓவரா பேசினா நான் யாரு? 10 பொம்பளைங்களோட போய் கலாஞ்சிட்டல. ஒடிய அப்படியே ஆடி போயிட்டு ஆடி. ஒடியனா? இன்னொன்னே கேளுங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, நாங்க ரெட்டை பெறுவின்னு சும்மா ரீல் விட்டேன். அது அப்படியே நம்பிட்டான். இந்த மாதிரி ஒரு அட்டி முட்டாள நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவனாவது அட்டி முட்டாள், அவ கூட இருக்காங்கல்ல சில. அவங்க யார் தெரியுமா? வடி கட்ட அங்கிள். கடைசியில போலீஸ் கேஸ்ல சும்மா மிரட்டின பசங்க இப்ப எங்க போய் நிப்பாங்க தெரியுமா? எங்க மாட்டிப்பாங்க? சொல்லு சொல்லு சொல்லு. சிட்டில எவனாவது கூம்பட்ட வக்கீல் இருப்பான்ல, அவங்கிட்ட போய் நிப்பாங்க. நான் அப்புறம் பேசுறேமா, வைமா. முன்ஜாமீன் கேட்டீங்க? யோ வக்கீலே, இனிமே முன்ஜாமீன் எங்களுக்கு தேவையில்ல. அந்த பொண்ணுக்கு முன்ஜாமீன், பின் ஜாமீன், சைடு ஜாமீன் எல்லா ஜாமீனையும் ரெடி பண்ணி வை. To the beat, just get ready now. Yo, I'm not Sivagasi, I'm Miss Brother now. Yeah, come on. నమస్కారం, బాగున్నావా? రండిరా. யூ ஹேமா, எங்க அண்ணனை நீ திட்டியாமே. அண்ணனியா? ஆமா, நான் எங்க அண்ணனும் ரெட்ட பேருங்க பார்க்க ஒரே மாதிரி இருப்போம். அவன் பேரு சிவகாசி, இவன் பேரு வைகாசி. வைகாசியா? எங்க அப்பா பேரு தென்காசி, அம்மா பேரு புரட்டாசி. இப்ப அது மேட்டர் இல்ல. எங்க அண்ணனை ஒரு ஆம்பளை திட்டினாலே 6 நாள் சாப்பிட மாட்டான். ஒரு பொம்பளை நீ திட்டி இருக்க. அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அண்ணன் போட்ட ட்ரெயின்ல பாஞ்சிட்டான். ட்ரெயின்லயா? ஆமா, 800 பேர் பலி. 800 பேரா? అవును. ட்ரெயின் முன்னாடி பாஞ்சது யாரு? சிவகாசியில. அதான் ட்ரெயின் கவுந்துருச்சு. அப்போ அவருக்கு ஒண்ணும் ஆகல, லைட்டா ஸ்கிராட்ச் தான். பர்னால் போட்டு சரி பண்ணிட்டோமே. எங்க நீங்க அவர் கூட இருந்தீங்க? அவரு எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி. நாங்க 2 பேரும் ரெட்ட பெரியவங்க. பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா தான் இருப்போம். விக்கு தான் மாறி போச்சு, ஹேர் ஸ்டைல் மாறி போச்சு. నేను వకీల్ వెంకీ, తమ్ముడు బంకి పేసతాను. వాట్? బంకి? అవును. నువ్వు రెట్ట పిరవి, ఇవరు రెట్ట పిరవి, ఇవను రెట్ట పిరవి, నేను రెట్ట పిరవి இருக்கக்கூடாதா? నేనేంటి ఇళచవాయిల్వా? பவுந்தி பாவா, అలా చెప్పరా? நீங்க ஏதோ சீட்டிங் பண்றீங்க. என்னடி சீட்டிங்க? அன்னைக்கு பண்ணி அதுல ஈட்டிங்க. என்னமோ தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, சீரியஸா இருக்கான்னு சொன்ன. அவளை இப்ப காட்டுற, இல்லன்னு வச்சுக்க அவளை நொங்கிருவ நொங்கி. இத பாருங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்ன 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 பொறுமையா பேசுறது? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசு. இவங்கள எல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. அவங்கள என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் இருப்பாங்க. ரொம்ப சீக்ரெட் மேட்டர். உயிர் போற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க. என்னோட உயிர் நண்பர்கள் எல்லாம். நீ மேட்டர் சொல்லு. சரி, ஓகே. I love you. 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 டேய், எல்லாரும் வெளியே போங்கடா.
நாங்க தான் உன் நண்பர்களாச்சே, உன்னை விட்டு போகவே மாட்டோம். பிச்சி போங்க. நாங்கன்னா உயிர் நண்பர்கள், உயிரை பண்ணணும், இங்க இருந்து போக மாட்டோம். இப்ப நீங்க எல்லாம் போலன்னு வச்சுக்க, இங்க நீங்க இருப்பீங்க, ஆனா உயிர் இருக்காது. ஐ வில் மீட் யூ இன் தி கோர்ட். கண்டரா ஜட்ஜு கூட என்ன வெளியே போன்னு சொன்னதுல இவன் சொல்லிட்டான். அமெரிக்கன் ஹை கோர்ட்ல 6 மாசம் எழுத்து விடுறேன் இந்த கேஸை. ஏண்டா இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம், ஆனா ஒரு செகண்ட்ல நம்மள மாமா பசங்க ஆக்கிட்டான் பாத்தியா? அது போனா போயிட்டு போறதே. நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். இப்ப அதுவும் முக்கியம். மேட்டருக்கு வாயா. இந்த கேஸ்ல எனக்கு ஃபீஸ் கிடைக்குமா? இந்த கேஸ்ல எல்லாம் நீ ஃபீஸ் வாங்கினா நீ லாயர் இல்ல, புரோக்கர். என்ன இன்னும் ஆளே காணா, ஜிம்னு காணா. தம்பி உள்ள என்னடா சொன்னேன்? உண்மைய சொன்னேன். பெரிய பாஷா இவரு, நடந்ததை விவரமா சொல்ற. இந்த லவ் இளவலாம் ஐயாவுக்கு பிடிக்காது. இதே எண்ணத்தோட என் பின்னாடி அலைஞ்சன்னு வச்சுக்க, நல்லா இருக்காது. வாழ்க்கையில உருப்படியா ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்க. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. யூ நீ தான கல்யாண மண்டபத்துக்கு வந்து ஐ லவ் யூ சொன்ன? அது உங்க அப்பனை வெறுப்பேத்துறதுக்கு. அப்போ என்ன எதுக்கு ஐ லவ் யூ சொல்ல சொன்ன? அதெல்லாம் ஒரு டைமிங் டயலாக், அப்படிதான் வரும். இந்த பார், வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொன்னது உன்கிட்ட தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே லவ் தான், ஒரே லவர் தான், அது நீதான். ஓ சென்சிட்டிவ் லவ். பி சீரியஸ், உன்னை சின்சியரா லவ் பண்றேன். ஐ லவ் யூ. இந்த சின்சியர் லவ்னா இந்த லவருக்காக வீட்டை விட்டு ஓடி வர்றது, இந்த உயிரை விடுறது, இதான்ல. உன் சின்சியர் லவ் டெஸ்ட் பண்றதுக்கு நான் 10 மாடியில இருந்து குதி, ஓட்டுற பஸ்ல ஏறு, இந்த மவுண்ட் ரோட்ல அம்மனமா ஓடு, இப்படி மடத்தனமால நான் டெஸ்ட் வைக்க மாட்டேன். நான் டெஸ்ட் வச்சா அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது இல்லையோ, ஐயாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நீ என்ன பண்ற, ஒரு ராத்திரி முழுக்க ஃபுல் நைட்டு என் கூட தங்கிடு. என்ன லவ் ஜாம் ஆயிடுச்சு? தெரிய முடியும் உங்க ஜிகிலா அலங்கடி லவ் பத்தி. அடப்பாவி, என்னடா இப்படி சொல்லிட்டு வந்துட்ட? அந்த பொண்ணோட மனசு புண்படாதடா. டேய் போறாங்கடா. சிவகாசி கூப்பிடுறா. கூடுறா. டேய் கண்ணா, ஒரு ஏழை பொண்ணு பணக்கார பையனை லவ் பண்ணா அதுக்கு 1008 காரணம் இருக்கும். ஆனா ஒரு பணக்கார பொண்ணு உன்ன மாதிரி ஏழை பையனை லவ் பண்ணா அது உண்மையான லவ்வா தாண்டா இருக்கும். டேய் நம்ம ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணா நம்ம அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி, பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணா அவங்க நமக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி. வாழ்க்கைன்றது கொடுக்கணும், வாங்கிக்க கூடாது. டேய் ஏழை பொண்ணோ பணக்கார பொண்ணோ, இது ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதனால தான் வெறுக்கிற மாதிரி அப்படி நான் சொன்னேன். அன்னைக்கு சேலையை கட்ட சொன்ன லவ் பத்திக்கிச்சு, இன்னைக்கு சேலை அவங்க சொன்ன லவ் புட்டிக்கிச்சு. தட் இஸ் லைஃப். டேய் சிவகாசி, எப்படி அனுபவிக்காம அனுபவசாலியா இருக்க? அதெல்லாம் ஒரு முள் ஞானம்டா. அப்புறம் எங்களுக்கு மட்டும் என்ன யானை வெளியில தொங்கிட்டு இருக்கே, என்னடா கேரத்தனமா பேசிட்டு போ.